இப்ப ஸ்கூல் விட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டாங்க. டேய், நான் அன்டைமுக்கு வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்ன திட்டுவாங்கடா. டேய் டேய், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? போய் சொல்றா. இப்பவே வா. பின்ன எப்ப? இப்ப வேணாண்டா, சுத்தி ஆள் இருக்காங்க. டேய் விளக்கண்ண, நீ ஒண்ணுத்துக்கும் லாக்கிலடா. அப்ப நீ போய் சொல்லு. என்னது? எனக்கு அவளை பிடிக்கும்னு. அது சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அது என்னடா? நீ எங்க பாத்திய சிவப்ப கடிச்சுக்கிட்டு ரெண்டு கொம்பு வச்சுக்க நிக்குது, அவனுக்கு பைத்தியம்டா. அவன் லவர் அன்பர் இருக்கும்போது நான் போய் உங்க லவர் சொன்ன வச்சுக்கியே, என்ன சும்மா விடுவாங்களா? டெடே அவன் என்ன பார்த்தாடா. யாரு? என்ன? ஆமி. அதுவும் பிரம்மையா இருக்கும். இல்லடா. சத்தியமா? அப்புறம் உன்னையா? அழகன். உண்மை சொல்லணும்னா ரொம்பவே அழகா இருக்கிற பசங்களை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாடா. அவளுக்கு என்ன பிடிக்குமாடா? யாருக்கு தெரியும்? போய் சொல்றா. டேய் டேய் போடா. டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். முக்கியமாக 2 டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், 2 ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஒன்று நார்மலாக நம்ம டெய்லி பார்க்கறது தான், 2 நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தேவைப்படும் போது மட்டும் அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில. வினீத், சாரி சார். பாடத்தை கவனி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 1 வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியது, நம்பர் 2 வந்து எப்போயாவது கம்பெனிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர். இது எப்பவுமே நமக்கு தேவைப்படும். இப்போ நான் உனக்கு வெளியே போகணும் அதானே? என்ன என்ன அவளுக்கு பிடிச்சிருந்தா? கண்டிப்பா இருக்கு. நம்பர் 2 வந்து அவன் நல்ல பொண்ணுடா, யூஸ் பண்ணக்கூடியதுன்றதுனால அதனால பிடிக்காது. மேக்ஸிமம் அது தேவைப்படும். அது ஏன்? நம்ம அன்றாட வாழ்க்கை நல்ல பொண்ணுங்களா லவ் பண்ண மாட்டாங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. தேவைப்படக்கூடிய ஒன்று. அவங்க அப்பா பைத்தியம் தான். அதனால எங்க அம்மாவும் அப்பாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. எங்க அப்பா ஒத்துப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களா? ஆமா, காசு எவ்வளவு இருக்கு சார்? இவன் இல்ல என்ன காசு? காசு சார். யாரோட காசு? காசு. எந்த காசை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? ஆண்டு விழா காசு சார். சாரி, நான் அதை மறந்துட்டேன். எல்லாரும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? போகும்போது எல்லாரும் ஆபீஸ்ல பணத்தை கொடுத்துருங்க, அப்புறம் ரசீது வாங்கிக்கோங்க. நீ உட்காரு. நம்ம முக்கியமானது கடைசியில மாட்டது நாங்க. முக்கியமோ அதே மாதிரி கரண்ட். இந்த கரண்ட் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நாட்டுக்கு முக்கியமானது கரண்ட் தான். இப்போ நிலக்கரி எப்படியாச்சும் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். பண்றேன். அதே மாதிரி பல வழியில ப்ளீஸ் கரண்ட் எடுக்கறாங்க. ப்ளீஸ் இப்போ மாட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சும்மாறா. சேமிக்கிறதுனால அதை வந்து நம்ம கியூர் பண்ணி கூட நம்ம கரண்ட் எடுக்கணும். கரண்டை கிலோவாட்ல தான் நம்ம அளக்குறோம். அதை எல்லாரும் மைண்ட்ல வச்சுட்டு கரண்டை சேவ் பண்ண பாருங்க. ஏ பொண்ணு, ஒரு நிமிஷம் இங்க வா. நீ வரலாம். என்னடா? உனக்கு லவர் இருக்கா? இருந்தா? அப்படின்னா இந்த பொண்ணுக்கு லவர் இருக்கா? இல்லனா? சரி, அதை விட்டுருங்க. நேத்து சோஷியல் ஸ்டடியில அசோஸ் என்ன சொன்னாரு? என்னது? சோஷியலிசம். எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அப்போ உனக்கு லவர் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு லவர் வேணாமா? அதுக்கு இந்த பொண்ணுக்கு அது நல்ல லவர் தான் ஏன் பின்னாடி நிக்கிறது. எங்க நிக்கிறான்? இங்க பின்னாடி. எங்க? டே வாடா. டேய் ப்ளீஸ் வேணாம்டா. டேய் வாடா. டேய் வேணாம்டா. இதெல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன், சொதப்பிடாத. ஒழுங்கா சொல்லிடு ப்ளீஸ். அப்ப நான் சொன்ன மாதிரி இதுதான் பையன், நல்ல பையன். பழைய காலம் மாதிரிலாம் இல்லை. பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சதுனால நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் நிக்கலாம், கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நிக்கலாம். போய் வேலையை பாருடா. என்னடா? என்ன? என்னடா அகில்? அவகிட்ட சொல்லிடுறா. சொல்லுடா. என்னன்னு சொல்லு. சொல்லுடா சொல்லுடா. உனக்கு பிடிக்கும். யாரு? என்னையா?
அப்புறம் சொல்றா அவனை பிடிக்கும் யாருன்னு சொல்லு. இவளை. உண்மையா பிடிக்குமா? ம். சொல்றா வாய் திறந்து சொல்றா. அப்படின்னா இவளுக்கும் உன்னை பிடிக்கும். இவளுக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்றேன். நீ எப்போதான் வந்து எங்க கிட்ட தைரியமா சொல்லுவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தது போதும், நம்ம அந்த பக்கம் போலாமா? போடா டேய் இனிமே நான் கூட சேரவே மாட்டேன். போடா டேய் போடி போடி இல்ல போடா. வா. டேய் வினித், நீ வீட்டுக்கு போகலையா? போயிட்டு தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமா? ஓகே. அவங்க வந்துருவாங்கல்ல? அச்சா. ஆமா உன் ஆளுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது ஊர் சுத்தலாம்ல. எதுக்கு இங்கேயாவது தேவையில்லாம ஏன் உயிரை வாங்குற? டேய் பேசாம வாயை மூடிட்டு வந்தா போதும். அப்பனா ஓகே. ஆமி உண்மையாலே என்ன பிடிக்குமா? அது ஏன் அப்படி கேட்ட? இல்ல ஆமி என்கிட்ட பேசினதே இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். அன்மரும் மேரினும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க, அதனால சும்மா கேட்டேன். எனக்கு இப்படிதான் பேச தெரியும். அவங்கள மாதிரியெல்லாம் எனக்கு பேச தெரியாது. பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஆ சரி. அப்படின்னா நான் கிளம்பிட்டா? ம். ஹலோ, கொஞ்சம் சிரிக்கிறியா? இல்லைன்னா நைட் எனக்கு தூக்கம் வராது. டேய் நான் சிரிச்சா போதுமா? டேய் அகில், ஆமி உன்கிட்ட ஏதோ பேசணுமா? அவ பாத்ரூம் பக்கத்துல நிக்கிறா. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி போய் பேசிட்டு வா. இதோ இப்போ வந்துடுறேன். அவன் எங்க போறான்? ஆமியை பார்க்க. ஓ, ஆமியை பார்க்க. நேற்று வரைக்கும் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இப்போ நேரடியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. டேய் இங்க பாரு, கண்ணு நோண்டிடுவேன். டேய் அதெல்லாம் பார்க்காம என்ன லவ் பண்ணா மட்டும் போதும். நீ எதுவும் பார்க்காத மாதிரி. சார் அங்க பாத்ரூம் பின்னாடி 2 பேர் நிக்கிறாங்க. என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வா பார்க்கலாம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்க இங்க தான் வராங்க. ஈஸ்வரா, எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன கொன்னுடுவாரு.
நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன். ஆமி போலாம். ஆமி ஏதாச்சும் பண்ணு. டேய் டேய். நீ எங்க இருக்கியா? அமிதாவை பாத்தியா? ஆமியை பார்த்தேன். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டே தானே, அதான் அவளை நீ பத்தி சொல்றது பேசலாம். நீ எதுவும் சொல்ல வேணாம், இப்ப நல்ல தைரியம் இருக்கு. டேய் அது இல்லடா ஒரு பெரிய பிரச்சனை. ஆமி அன்பரையும் பாத்ரூம் கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்கடா. ஆ? டேய் ஆமி அன்பரையும் பாத்ரூம் கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க. என்னது? டேய் நீ முதல்ல வா. டேய் நீ வாடா.